அண்ணா இன்னிலிருந்து இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு அவர்களுக்கு நான் சொன்னேன். அண்ணா, மோடி அவர்கள் 2014 தேவைப்பட்டவர் இல்லையா எனக்கு தெரியலீங்க. 2024 மோடி தேவைப்படுகின்றார். காரணம், இந்த உலகம் இன்று 3வது உலகப் போரை நோக்கி சென்று கொண்டு ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் 6 மாதத்திற்கு முன்பு அது இஸ்ரேலுக்கும் ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கும் ஆரம்பித்த சண்டை அதன் பிறகு இன்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாறி இருக்கிறது. எந்த நேரத்திலும் கூட சவுதி அரேபியா அந்த சண்டைக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 2-3 மாதத்துக்குள்ள. இன்னைக்கு ஒரு உலகத் தலைவர் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நான் சொல்றேங்க, இன்னைக்கு மோடி அவர்களை போடுகின்ற வாக்கு என்பது இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தினுடைய அமைதிக்கும் கூட. ஏன்னா எந்த இடத்துல போர் மூண்டாலும் கூட பிரச்சனை எல்லா நாடுகளுக்கும் வரும். அதை புரிந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள். காரணம், இன்று உலக அரங்கில மோடி அவருடைய பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கிறது. கள்ள பத்திரிகை நண்பர்கள் இப்பதான் கேட்டாங்க. அதனால இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முறை கட்சி, ஜாதி, மதம், நம்முடைய ஊர், இனமெல்லாம் தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு தேர்தல். 2024 பொறுத்தவரை நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்க வேண்டும், அடுத்து இந்தியா எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து, இதெல்லாம் நீங்க யோசிச்சு போடுங்க. மிக முக்கியமாக இது நாடாளுமன்ற தேர்தல், நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கான தேர்தல். அப்படி என்றால் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், உங்கள் சிந்தனையில் என்றும் நாங்கள் இருக்கின்றோம். தாமரை உங்கள் சிந்தனையில் இருக்கும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு வரலாற்று சரித்திரத்தை படைப்போம். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மோடி அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர்த்த வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரையில் ஆதரவு கொடுத்து இங்கிருந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.